மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அனைத்தையும் பதிவு பண்ணா இது ஒரு இந்த ஒன்னே தானே எடுத்திருக்கேன் 55. மற்ற விஷயங்கள் எல்லாம் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிடுவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 9 மாதங்கள் மனதிடத்தோடு விண்வெளியிலிருந்து பத்திரமாக திரும்பி இருக்கிற இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து நானும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து ஒரு பாராட்டு விழாவை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன். திருநெல்வேலியிலே நடந்த கொலை வேதனையானது. ஒரு மனிதன் தன்னை கொல்லப் கொலை செய்யப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் செத்து பிழைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம். அது யாருக்குமே வரக்கூடாது. அந்த கொலை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. குற்றச்சாட்டுகளை வைத்து அதற்கு தீர்வு வரும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த அவை அந்த தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். இதற்கு பிறகு இதை போல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்பதை ஆலோசித்து அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். இன்றைக்கு நிலத்தினுடைய மதிப்பு மிக அதிகமாக ஆகியிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் அதிகப்படியான பிரச்சனைகள் நிலத்துக்காக வருகின்றது அல்லது நிலத்துக்கு செல்லுகின்ற பாதைக்காக வருகின்றது. அப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது தாமதமாகின்ற காரணத்தினால் காவல் நிலையத்திலே இதை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட சிலர் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது காவல் நிலையத்திலே தங்களுக்கு தெரிந்த சட்டப்படி சில முடிவுகளை காவல் நிலையத்திலே எடுக்கிறார்கள். அப்போதுதான் இருதரப்புக்குமான அந்த பிரச்சனை வருகிறது. இது மாதிரி விஷயங்கள் தான் கொலையிலே சென்று முடிகிறது. அப்போ இது மாதிரி நிலப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாநில அரசின் சார்பிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தனியான ஒரு குழுவை அமைக்க முடியுமா? இது மாதிரி விஷயங்களை காவல் நிலையத்திற்கு செல்லாமல் இந்த குழு அதை ஏதாவது கண்காணிக்க முடியுமா? அதற்கான தீர்வை காண முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். அது ஒரு தீர்வாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்று, இதே போல நிலப்பிரச்சனைகளில் பிசிஆர் வழக்குகள் போடுவது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி விஷயங்களிலே காவல்துறை நிலப்பிரச்சனைகளிலே நன்றாக யோசித்து பிசிஆர் வழக்குகளை ஊக்குவிக்காமல் இருந்தால் பல பிரச்சனைகள் ஆகாமலேயே தீர்வு வந்துவிடும். அதையும் யோசிக்க வேண்டும். அதனால் இந்த விஷயத்திலே இன்றைக்கு குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். ஆனால் பிரதான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதையும் இன்றைக்கு புரிந்து கொள்ளுகின்றோம். மக்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் அந்த பிரதான குற்றவாளிகளை விரைவாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வைத்து அரசினுடைய கவனத்தை இதற்காக ஈர்த்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.